ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ இன்னைக்கு டியூஸ்டேனால நம்ம சேனலில் ரீரிவ்யூ செக்மெண்ட் தான். இன்னைக்கு நம்ம ரீரிவ்யூ செக்மெண்ட்டில் என்ன மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட். ஸோ ஏன்னா இந்த வீக் தான் இன்சைட் அவுட் 2 அப்படின்றது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்சைட் அவுட்டை ஒன்ஸ் ரீவாட்ச் பண்ணலாமேன்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அப்போ அதே நம்ம ரீரிவ்யூவாக கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான். ஸோ இன்னைக்கு நம்ம இன்சைட் அவுட் மூவியை தான் ரீரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ செக்மெண்ட் ஆரம்பிச்சிருவோமா? இன்சைட் அவுட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 2015 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு அனிமேஷன் மூவி தான். நம்ம பிக்சார் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஆப்வியஸ்லி டிஸ்னி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பிக்சாரை டிஸ்னி தான் ஓன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ பிக்சார் இது வரைக்கும் பல படங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பரான படங்கள் சொல்லலாம். எல்லாத்துலேயுமே அமேசிங்கான ஒரு ஸ்டோரியும் ஒரு சூப்பரான ஃபீல் குட்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி அண்ட் சூப்பரான ஒரு ஃபீல் குட் இருக்கிற மூவி தான் இந்த இன்சைட் அவுட் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன் லைன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது இப்போ நம்ம ரீரிவியூல நம்ம நார்மலாக என்ன பண்ண போறோம்னா இந்த படத்தோட ஜஸ்ட் ஒன் லைனும் அண்ட் இதில் பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சதும் இதில் எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சதும் தான் சொல்ல போறேன். ஸோ அது அடுத்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமா, என்னோட பர்சனல் ரேட்டிங் அதை தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்றத ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ரைலின்ற ஒரு சின்ன பொண்ணோட மைண்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆமா, ஸோ இந்த படத்துல அந்த ரைலின்ற ஒரு 11 வயசு சின்ன பொண்ணு இருப்பா. ஸோ அவளோட மைண்டுக்குள்ள இருக்கிற 5 விதமான எமோஷன்ஸ், அதாவது ஜாய், சேட்னஸ், ஆங்கர், ஃபியர் அண்ட் டிஸ்கஸ். ஸோ இந்த மாதிரி 5 விதமான எமோஷன்ஸும் அவன் மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரைனியோட மைண்டை பேஸ் பண்ண கதை தான். ரைனி நிஜ லைஃப்பில் என்ன பண்ணுறான்றதை விட அந்த மைண்டுக்குள்ளே அந்த எமோஷன்ஸ்லாம் அவளை எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு அதை தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ரைலின்றவ ஆல்ரெடி ஒரு டவுனில் தான் இருப்பா அவங்க அப்பா அம்மா கூட. ஸோ அங்கேருந்து ஒரு புது டவுனுக்கு மாறுறாங்க அவங்க ஃபேமிலியாக. ஸோ அப்படி அவங்க ஃபேமிலியாக புது டவுனுக்கு வரும்போது அந்த புது டவுனுக்கு அவள் எப்படி அடாப்ட் ஆகிறா, அதுக்கு அவளோட எமோஷன்ஸ்லாம் எப்படி அடாப்ட் ஆகுது அப்படின்றத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு புது டவுனுக்கு போறான் அப்படின்னா அவளுக்கு சில விஷயத்த பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும், சில விஷயத்த அவள் மிஸ் பண்ணுவா, சில விஷயம் அவளுக்கு கோவம். இப்போ இந்த மைண்டுக்குள்ள இருக்க அந்த 5 எமோஷன்ஸுமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்களா, இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி வேலை செய்கிறாங்களா? ஸோ அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த 5 எமோஷன்ஸும் ஒன்னா சேர்ந்து அந்த புதுசா ஒரு டவுனுக்கு போயிருக்கப்போ ரயிலிக்கு அந்த சப்போர்ட்டுமே இருக்காது இல்லையா. ஸோ இப்போ அந்த 5 எமோஷன்ஸ் தான் அவளுக்கு சப்போர்ட் கொடுத்தாகணும். இப்போ அந்த 5 எமோஷன்ஸும் ஒன்னா அவளுக்கு சப்போர்ட் கொடுக்குதா, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. நீங்க படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது படம் ஃபுல்லாவே ஜாலியாக ஃபன்னா போகும் அண்ட் ரொம்பவே எமோஷனலாக கொண்டு போகும். அதுவும் சில சீனில் அப்படின்லாம் உங்களை ரொம்பவே கண்கலங்க வச்சிரும். ஸோ அதை நான் போக போக என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஒரு படத்தோட ஒன் லைன் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட கான்செப்ட் தான். ஏன்னா இப்போ நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம். பிக்சார் கிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். ஸோ டாய் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், பக் லைஃப்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரை பேஸ் பண்ண மூவி தான். ஐ மீன் இப்போ டாய் ஸ்டோரின்றது செட் ஆஃப் அந்த டாய்ஸ் எல்லாமே என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு வச்சிருப்பாங்க. பக்ஸ் லைஃப்ல அந்த எறும்புகள்லாம் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. பட் இந்த இன்சைட் அவுட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சின்ன பொண்ணோட மைண்டுக்குள்ளே இருக்க எமோஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுது. ஸோ அந்த எமோஷன்ஸுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ ஜாய், ஆங்கர் அப்படின்னு சொல்லிலாம் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ ஆங்கர்னா ஜஸ்ட் ஆங்கர் மட்டும் இருக்காது. ஸோ அவங்களாம் எப்படி இருக்காங்க, ஸோ அவங்களுமே ஒரு லைஃப் தான் வாழ்வாங்க. இப்போ ரைலியோட மைண்டுக்குள்ளே மட்டும் இல்லை, ரைலியோட அம்மா மைண்டையும் காட்டுவாங்க, அப்பா மைண்டையும் காட்டுப்பாங்க. ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ்லாம் எந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ ஒரு விஷயத்துக்கு ரயிலி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறா, அவங்க அம்மா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு புது கான்செப்ட்னே சொல்லலாம். சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ இப்போ இன்சைட் அவுட் 2லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 எமோஷன்ஸை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷைனஸ் ஆகட்டும், இல்லைனா ஆன்சைட்டி ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் நாஸ்டாலஜிக்காகவே புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்சைட் அவுட்டில் இன்னும் எமோஷன்ஸ்லாம் கொண்டு வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஒரு புது விதமான கான்செப்ட் எடுத்து, அதாவது ஹியூமனுக்குள்ளே இருக்க அந்த எமோஷன்ஸ் அண்ட் அந்த ஃபீலிங்ஸை ஒரு கான்செப்டாக எடுத்து அது எந்த அளவுக்கு அந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு எங்கேஜிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் சொல்லணும். ஏன்னா மைண்டுக்குள்ளே நடக்கிற ஜஸ்ட் ஃபீலிங்ஸ் வச்சு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எமோஷன் கொடுக்க முடியுமா அப்படின்றதே டவுட் தான். ஏன்னா ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதே மாதிரி தான் அந்த மைண்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். ஸோ அந்த மைண்டுக்குள்ளே அந்த 5 ஃபீலிங்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் அந்த 5 ஃபீலிங்ஸை மட்டும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ரயிலியோட அந்த மைண்டுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குது. ஸோ அவளுக்குள்ள அந்த மெமரிஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவள் பார்த்த நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அது ஓல்டு மெமரிஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு இடமும், ஸோ அதை மறந்து போன மெமரிஸுக்கு ஒரு இடமும், ஸோ மறந்துகிட்டு இருக்க ஒரு மெமரிஸுக்கு ஒரு இடமும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்த காமிச்சிருப்பாங்க. சூப்பரான இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப
நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். விஷுவலாவும் சரி, அண்ட் அந்த ஸ்டோரி வைஸாவும் சரி. ஸோ அது சூப்பராவே இருந்ததுன்னு சொல்லலாம். அ அது மட்டும் இல்லாம ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதாவது அவன் மைண்டுக்குள்ளேயே ஒரு ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ அவன் என்னெல்லாம் திங்க் பண்றா, அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றத அந்த ட்ரெயின்ல டிராவல் ஆகிற மாதிரி சமைச்சிருப்பாங்க. ஸோ அவன் மனசுக்குள்ள அடிக்கடி நினைப்பா இல்லையா? ஸோ இப்போ மைண்டுக்குள்ள அடிக்கடி நம்ம என்னென்னவோ நினச்சிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதோ நம்ம மைண்டுக்குள்ள தாட் பண்ணுவோம். ஸோ அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு ட்ரெயின் மாதிரி இப்போ அந்த மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா பர்சனாலிட்டி ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவளோட பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு ஐலாண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா அவளோட மெமரிஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்கும். ஸோ அது விஷுவலாகவே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ அந்த பர்சனாலிட்டி ஐலாண்டில் அவள் சந்தோஷமாக இருந்த மெமரிஸ், அவள் சோகமாக இருந்த மெமரிஸ் எல்லாமே ஒன்றாவே சேர்ந்து இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் பே ரைட்டிங் தான் சொல்லணும் ஆப்வியஸ்லி. ஸோ இதில் ஒரு ஸ்டோரி நான் சொன்ன மாதிரி ஒன்லைன் ஸ்டோரி தான். பட் அந்த மூவியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன்லைனுக்குள்ளே இன்னும் ஒரு ஆழமான ஒரு எமோஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அவள் மைண்டுக்குள்ளே அந்த 5 எமோஷன்ஸுமே அவள் புது இடத்தை அடாப்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒருவேளை நம்ம மைண்டுக்குள்ளே இப்படி தான் நடக்குமோ அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இப்போ ஜாயின்னு ஒன்று இருக்கும். அந்த ஜாயின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ ஹாப்பினஸ் இதோடது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைலிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணும். ஸோ அவள் புது இடத்துக்கு போயிருக்கப்போ அவளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ அந்த 5 ஃபீலிங்ஸ்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும்போது அதுதான் இருந்தாலுமே மற்றவங்ககிட்ட பேசி ரைலிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபீலிங்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஹியூமனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா சில விஷயத்துக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கட்டுப்பாட்டு இல்லாமல் சில விஷயத்துல போகும். இப்போ ஆங்கர்ன்றது சில இடத்துல நம்மளுக்கே கட்டுப்பாட்ட மீறி நம்மளுக்கு கோவம் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் மைண்டுக்குள்ள கட்டுப்பாட்ட மீறி சில இடத்துல அவளுக்கு கோவம் வரும், சில இடத்துல அவளுக்கு பயம் வரும். அது எல்லாத்தையுமே இந்த ஜாய் அப்படின்றது சமாளிச்சு ஸோ ரயிலியே ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நான் இப்படி சொல்றதை விட நீங்கள் மூவி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அண்ட் அது கூடவே இந்த படத்தோட மியூசிக்கும் நான் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரோலே ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சொல்கிற பாசிட்டிவ் பாயிண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ விஷுவல் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த மைண்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே அந்த மைண்டுக்குள்ளே அவங்க ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அவங்க அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை தாண்டி வெளியே போகும்போது மைண்டுக்குள்ளேயே சொல்கிறேன், மைண்டுக்குள்ளே ஹெட் குவார்ட்டர்ஸை தாண்டி அவங்க அந்த ஃபீலிங்ஸ் வெளியே போகும்போது அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான அவ்வளோ இறங்கடம் இருக்கும். ஸோ அவங்க ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க. அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பழைய மெமரிஸ் இருக்கும். ஸோ அதாவது அவள் மெமரி ஸ்டோர் ஆக ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் 11 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா மெமரிஸும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அவள் சந்தோஷமாக இருந்த மெமரிஸ், சோகமாக இருந்த மெமரிஸும் இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த லைப்ரரியை தாண்டி போகும்போது அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பள்ளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா அவள் மறந்துகிட்டு இருக்க மெமரிஸ் எல்லாமே அந்த பள்ளத்தில் போய் விழுந்துகிட்டு இருக்கும். ஸோ ஆமாம், நம்ம இப்போ ஒரு விஷயத்தை சின்ன வயசில் பார்த்துருப்போம். அது இப்போ நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ எவ்வளோதான் யோசிச்சாலும் நமக்கு ஞாபகம் வராது. என்ன அப்படின்னா அது நம்ம டோட்டலாக மறந்துட்டு இருப்போம். ஸோ சில விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அது என்ன அப்படின்னா அது நமக்கு இன்னும் லைட்டாக ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக மறக்கலை. அது நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். பட் சில விஷயங்கள் நமக்கு டோட்டலாகவே மறந்துருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மறக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பள்ளத்தில் விழும். ஸோ அந்த ஒரு பள்ளத்தில் வந்து ஒரு சூப்பரான அமேசிங்கான சீன் வரும். என்ன அப்படின்னா நமக்கு சின்ன வயசுல எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். ஒரு கார்ட்டூன் கேரக்டரோ இல்லை ஒரு ஒரு இமேஜினியரியான ஒரு கேரக்டரோ இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரைலிக்கு இருக்க ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டு தான் பிங் பாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிங் பாங் கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஒரு பிங்க் கலரில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஒரு யானை ஷேப்பில் இருக்கும். ஸோ பஞ்சு முட்டையை உருட்டி வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் அதோட டிசைன் அப்படின்றதே. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரைலியோட ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டு தான். பட் ரைலி வந்து என்னன்னா அவள் சின்ன வயசுல இருக்கும்போது அவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கும். ஸோ அவளுக்கு 17 வயசு ஆகும்போது அவன் டோட்டலாக அதை மறந்துருப்பான். ஐ மீன் அவள் மறந்துகிட்டு இருப்பாள். லாஸ்ட்டாக அவள் மறக்கிற கட்டத்தில் இருக்கும்போது அந்த இமேஜினரி பென் பிங் பாங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பிரிஞ்சு வந்த ஜாய் ஃபீலிக்ஸுக்கு வந்து திரும்பி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணும்போது பாதி வழியிலேயே அந்த பிங் பாங் அப்படின்றது சாவர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது ரைலி வந்து டோட்டலாக அதை மறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மறக்கும்போது அந்த பிங் பாங் கேரக்டர் அப்படின்னு டோட்டலாக மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த மறைஞ்சு போகிற சீன் வந்து ரொம்ப எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த ஒரு ஒரு சாஃப்டான ஒரு மியூசிக் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஒரு மியூசிக் வரும். ஸோ அது கூட சேர்ந்து அந்த ஒரு சீனை நீங்கள் பார்க்கும்போது டோட்டலாக உங்களை எமோஷன் ஆக்கிடும். ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் தான் இந்த படத்தை ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுத்துருக்கு. ஸோ இன்சைட் அவுட்டில் நீங்கள் நீங்கள் பிக்சார் கிட்ட இருந்து அந்த மூவிஸில் ஃபேவரட் மூவி எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் இன்சைட் அவுட்டை சொல்லி தான் ஆவாங்க. ஏன்னா அது இல்லாமல் லிஸ்ட்டே இருக்காது. ஸோ அப்படி ஒரு சூப்பரான அமேசிங்கான மூவி. ஸோ அதுக்கு இப்போ பார்ட் 2 எடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்ட் 2வும்
அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் கேட்டகரியில் ஜாயின் ஆகுதா, இல்லை ஜஸ்ட் ஒரு பிக்சர் கேட்டகரியிலே ஜாயின் ஆகுதா அப்படியா இல்லைன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வருவோம். ஆப்வியஸ்லி நீங்கள் எந்த மூவி எடுத்து பார்த்தாலுமே ஸோ நெகட்டிவ் அப்படின்றது எல்லாருக்கானுக்கும் தெரியும். ஸோ என்னன்னா அந்த படத்தில் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் நெகட்டிவாக தெரியலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், மேபி மற்றவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கலாம், சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கலாம், சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா இதில் எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்தோட டியூரேஷன், இந்த படத்தோட ஒரு ஃப்ளோனஸ் தான். என்னன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸோ இப்போ நீங்கள் கார்ஸ் மூவிலாம் பார்த்தீங்கன்னா பிக்சார் சைட்லேருந்து அந்த கார்ஸ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரன்னு போயிடும். ஸோ டாய் ஸ்டோரி பார்ட் 1லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வேகமாக போகும். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரயிலி வந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அவள் மைண்டுக்குள்ளே நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 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 படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் ரயிலி மைண்டுக்குள்ளே இருக்க அந்த ஜாய் வந்து ரயிலோட மைண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ மைண்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்கும். ரொம்பவே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ பெரிய லாங் படம்லாம் இல்லை, சின்ன படம் தான். பட் நீங்கள் அந்த சீன் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறனால ரொம்ப பெரிய படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குமே தவிர்த்து அது மட்டும் தான் இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்டாக சொல்லணும். ஸோ அதை தவிர இந்த படத்தில் நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு சுத்தமாக தெரியல. எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ படம் ரொம்பவே நல்லா. நீங்க படம் பார்த்துருக்கீங்களா? அதாவது இன்சைட் அவுட் 2 பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ரிவ்யூ செக்மெண்ட்ல நம்ம அடுத்து என்ன படம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதையுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் அந்த படம் பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக கண்டிப்பாக நான் அதை மாதிரி வாட்ச் பண்ணிட்டு ரிவ்யூ போடுவேன். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆசமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's me, MC, signing off.